சமம் சர்வேஷு பூதேஷு திஷ்டந்தம் பரமேஸ்வரம் வினச்சத்து அவினச்சத்தம் எப்பச்சதி சபச்சதி. சமம் சர்வேஷு பூதேஷு திஷ்டந்தம் பரமேஸ்வரம் வினச்சத்து அவினச்சந்தம் எப்பச்சதி சபச்சதி. இதுக்கு பாக்கியம் பாதம். சோதனை அர்த்தம் தெரிஞ்சது. ஏவம் இதரேதர யுக்தேஷு சர்வேஷு பூதேஷு ஏவம் இதரேதர யுக்தேஷு சர்வேஷு பூதேஷு தேவாதி விஷமாகாராது யுக்தம் தத்தேகேந்திரிய மனாந்தி பரமேஸ்வரத்வேன ஸ்திதம் ஆத்மானம் ஞாபகத்வேன சமானாகாரம் தேசு தேகேஷு வினஷ்யத்து விநாச அனதர ஸ்வபாவேன அபினச்சந்தம் யஹ பஷ்யதி தபஸ்யதி. ஏவம்னா உத்தரீத்யா இதர யுக்தேஷு சர்வேஷு பூதேஷு. அதாவது இதரேதர யுக்தேஷு சர்வேஷு பூதேஷுனா கேவலமும் அகேவலமும் ஒன்றோடு கலந்திருக்கக்கூடியதான இந்த சர்வபூதங்களிலேயும் வைத்து இந்த ஆத்மா தேவாதி விஷமாகாராது யுக்தம். இந்த ஆத்மாவுக்கு ரெண்டு ஆக்காரம் இருக்கு. அதுல ஒன்றும் இந்த சமான ஆக்காரம், இன்னொரு விஷம ஆக்காரம். அதாவது ஞானாத்மகத்தேன ஞானஸ்வரூபே ஞானஸ்வரூபத்தேன ஞான குணக்கத்தேன மறுபரிமாணத்தேன பகவத் தேகத்தேன இருக்கிறது சமான. எல்லா ஆத்மாக்களுக்கும் ஒரே ஆகாரம். கர்மாவில் ஒரு தேவ பேதத்தினால் ஏற்பட்ட ஆகாரம் தேவ மனுஷியாக்கு விஷமாகாரம். இதுல ஆத்மஸ்வரூபமானது தேவ மனுஷாதி விஷமாகாரத்திலிருந்து விமுக்தம். இது தேவ மனுஷாதி வைஷமியம் இருக்கே வேறுபாடு. அந்த வேறுபாடு கர்மாவினால் வருகிற இது ஆத்மாவில ஆத்மஸ்வரூபத்தில் இருக்கிறதால வேறுபாடு இல்லை. அதனால ஏவம் இதரேதரேஷு யுக்தேஷு சர்வேஷு பூதேஷு தேவாதி விஷமாகாராதி விமுக்தம். விமுக்தம்னா அதிலிருந்து விடுபட்டதாக சம்பந்தமற்றதாக தேவாதி விஷமாகார சம்பந்தமற்றதாக தத்த தேக இந்திரிய மனாந்தி பரமேஸ்வரத்தேன ஸ்திதம் ஆத்மா. தத்தத்திரமே என்னப்போம் தான் எந்தெந்த சரீரத்தில் உள்ளானோ அந்தந்த சரீரம் தத்த இந்திரியங்கள் மனசு பிராணம் இவைகளுக்கெல்லாம் பரம ஈஸ்வரத்தேன ஸ்திதமாக இருக்கிறவன் இந்த ஆத்மா. இந்த ஆத்மா எந்த சரீரத்தில் இருக்கானோ அந்த சரீரம், அந்த சரீரத்தில் அதை ஆசிரியமாக கொண்ட இந்திரியங்கள் மனசு பிராணம் இவைகளுக்கெல்லாம் இந்த ஆத்மா இந்த ஜீவன் இவன் பரமேஸ்வரனாக இருக்க. தனக்கு நேர் ஒரு ஈஸ்வரன் இல்லாத பரமேஸ்வரனாக அவைகள். அதுக்கப்புறம் பரமேஸ்வரன் சமாத்மா. அப்புறம் தேவாதி விஷம ஆகார விமுக்தம் சொல்லிட்ட இப்போ ஞாபகத்துவேன சமான ஆகாரங்கள் ஞாபகத்துவேன எல்லா ஆத்மாக்களும் ஞானஸ்வரூபமா ஞான குணமாக இருக்கிற ஞானாக்களான ஆத்மாக்கள் என்பதனால ஞாபகத்துவேன சமான ஆகாரம் தேசு தேசு வினட்சத்து விநாச அனந்த சுபாவேன அபிலட்சணம். அந்தந்த அசேதமான தேகங்கள் எல்லாம் அழியும் பொழுது தான் அழியும் சுபாவம் மற்றவனான காரணத்தால் அழியாமல் இருக்கிறது. அந்தந்த தேகங்கள் விநாசத்தை அடையும் போது விநாசத்தை அடையாமல் இருக்கிறவன் அப்படின்னாக்க அது போறாது. அந்த தேகம் விநாசத்தை அடையும் போது விநாசத்தை அடையுதுன்னா கொஞ்ச நாள் கழித்து விநாசத்தை அடைய போறாங்க இருக்கு. அதனால அந்த தேகம் விநாசத்தை அடையும் போது விநாசத்தை அடையலைன்னு நான் சொல்ல கூடாது இல்லையா? அதனால அந்தந்த தேகம் விநாசத்தை அடையும் பொழுது
இவன் வினாக அனர்த சுபாவனானபடினாலும் அதுல இப்படி சொல்ல போறது இல்லையா, அந்தந்த தேகம் விநாசத்தை அடையும் போது நீ விநாசத்தை அடைய மாட்டான்னு சொன்னால் போகும். அதுக்கு என்ன காரணமா கூட இருக்கலாம், இந்த தேகாயில காலத்துல இன்னும் கொஞ்ச நாள் கூட இருக்கிறவன் போட்டு அதனால இந்த தேகம் அடையும் போது அவன் அழியில நிறுத்தக்கூடாது. அந்தந்த தேகங்கள் விநாசத்தை அடையும் போது இவன் விநாசம் அடையாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம், இவன் விநாசம் அடையாத சுபாவத்தோடு சுவாபாவே இவனுக்கு விநாசம் கிடையாத காரணத்தாலே இவன் அபிலட்சம் இப்படிப்பட்ட ஆத்மாவை யகாபட்சம். மூணாக ஒன்று அவ்வளவு தேகத்தில் இருந்து கொண்டு அந்தந்த தேகத்தினால் ஏற்படக்கூடிய தேவாதி விஷமாக்காரங்களிலிருந்து விமுக்தான். இரண்டாவது அவ்வளவு சரீரத்தில் இருக்கும் பொழுது அந்தந்த சரீரம் அது ஆசிரியமாக கொண்ட இந்திரியங்கள் மனசு பிராணம் இவைகளிலிருந்து இவைகளுக்கு பரமஈஸ்வரனாக இவைகளுக்கு தாரகனாக நியந்தாவாக சேஷியாக இருக்கிறது. மூணாவதாக அந்தந்த தேகங்கள் அழியும் பொழுது இவன் அழியும் சுபாவம் அற்றவனாக இருக்கிற காரணத்தால அழியாமல் இருப்பது சுபாவமாக கொண்டவனான காரணத்தால அந்தந்த தேகங்கள் அழியும் போது இவன் அழியாமல் இருக்கிறவன் என்று இந்த பிரகாரமாக எவன் தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை எவன் அறிகிறானோ யஹா ஏவம் பட்சதி சஹா பட்சதி சஹா ஆத்மானம் யதாவஸ்திதம் பட்சதி. அவன் ஆத்மாவை யதாவஸ்திதம் உள்ளது உள்ளபடியாக யதாவது அவஸ்திதம் யதாவது உள்ளது உள்ளபடி அவஸ்திதம் உள்ளவனாக காண்கிறான். தேவாதி விஷமாகாரேன ஆத்மானமத்து விஷமாகாரம் ஜென்ம விநாசாதி யுக்தம் பட்சதி சஹா நித்தியமேவ சம்சவசியம். எவன் ஆத்மாவையே தேவ மனுஷாதி விஷமாகாரத்தை உடையதாக காண்கிறானோ, எவன் இந்த ஆத்மாவை உற்பத்தி விநாசங்கள் உடையதாக காண்கிறானோ, இப்படி எவன் அறிகிறானோ அவன் ஒருவொரு ஆத்மாவை காண்பதில்லை. அவன் எப்பொழுதுமே சம்சாரத்திலேயே திரும்பும் ஜென்ம ஜரா மரணாதிகள்ல சம்சரித்துக் கொண்டே இருக்கக்கூடிய யாரு சம்சரிக்க மாட்டான், எவன் ஆத்மஸ்வரூபத்தை சாட்சாத்கரிச்சோன்னா அவன் சம்சரிக்க மாட்டான், அவனுக்கு திருப்பி சம்சாரம் கிடையாது. எவன் ஆத்மஸ்வரூபத்தை சாட்சாத்கரிக்கலையோ அவன் எவன் ஆத்மஸ்வரூபத்தை சாட்சாத்கரிக்க மாட்டான், எவன் இந்த ஆத்மஸ்வரூபத்தை தேவ மனுஷியாதி விஷமாகாரத்துடையதாகவும் இந்த ஆத்மஸ்வரூபத்தை உற்பத்தி விநாசம் உடையதாகவும் எவன் காண்கிறானோ அவன் ஒருவொரு ஆத்மஸ்வரூபத்தை சாட்சாத்கரிக்க இயலாமல் அவன் சம்சாரியாகவே அவன் நிச்சயம் சம்சாரம். நிச்சயமே சம்சாரம். அவன் நம்ம வந்து என்ன கேட்டுருக்கா அவன் பரமபூர்த்தி பரமத்துல சொல்லி பரமபிதான்னு சொல்றான். எல்லாத்தையும் பரமபூர்த்தியே கொடுத்தாங்க. என்ன சம்பவம் பரமபூர்த்தி பரமபிதாவே உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர்ங்கிறதே முதல்ல காரணம். ஜெகத் காரணத்தோடு எல்லாத்தையும் நம்ம பார்த்து எல்லாத்தையும் சாங்கப்பட்டு இருக்கிறார் வார்த்தையே. இப்ப இதுல பத்தாரிய எவன் ஆத்மாவை நான் சாட்கரிப்பன், எவன் அனாதிகாலமாக அந்த கேட்க சம்யோகத்தால் ஏற்பட்ட இந்த கூட்டங்களில் உள்ள ஆத்மாவை எவன் இந்த தேவ மனுஷியாதி விஷமாகாரத்தை காரணம் வேறுபட்டதாக விஷமாகாரம் மற்றதாக எவன் காண்கிறானோ அவ்வளோ தேகங்களிலே உள்ளதான தேக இந்திரிய மன பிராணாதிகளுக்கெல்லாம் தாரகனாகவும் நியத்தாவாகவும் சேஷியாகவும்
இப்படி பரம ஈஸ்வரனாக எவன் உள்ளவனாகவும் அந்தந்த தேகங்கள் அழியும் பொழுது தான் விநாசத்துவம் மற்ற காரணத்தாலே அந்த தேகங்கள் அழியும் போது அதோடு சேர்ந்து அழியாதவனாகவும் எவன் ஆத்மவஸ்துவை காண்கிறானோ அவன் ஆத்மாவுடைய யதாவசிதமான சொரூபத்தை காண்கிறான். எவனொருவன் இந்த தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை தேவமனுஷியாதி விதமா ஆகாரத்தை உடையதாக நினைக்கிறானோ, எவன் இந்த ஆத்மவஸ்துவை உற்பத்தி விநாசங்கள் ஜென்ம விநாசாதிகள் உள்ளதாக நினைக்கிறானோ, இப்படி எவன் ஆத்மவஸ்து அறிகிறானோ அவன் ஒருபொழுது ஆத்மாவை சாட்சாத்கரிக்காமல் அவன் நிச்சயமாக சம்சரிக்கவே செய்கிறான். பொருள் நானே புரிஞ்சுட்டு போ. ஏன் சமம் பட்சின் இது அர்த்தத்த சமபக்திதமீஸ்வரம் நகினஸ்ய ஆத்மா ஆத்மனாத்மானம் ததோ யாதி பராம் கதிம். சமம் பட்சின் ஹி சர்வத்திர சமபக்திதமீஸ்வரம் நகினஸ்ய ஆத்மனாத்மானம் ததோ யாதி பராம் கதிம். சர்வத்திர சமம் பட்சியன், சர்வத்திர சமம் சமவஸ்திதமீஸ்வரம் பட்சியன். ஆத்மனா ஆத்மானம் நகிரத்து ததோ யாதி பராம் கதி. சர்வத்திர சர்வத்திர சமம் சமவஸ்திதம் ஈஸ்வரம். சர்வத்திரம் என்றதும் எல்லா இடத்திலையும், எல்லா இடத்திலையும் இந்த ஆத்மாவுக்கு அதிகரணமாக இருக்கக்கூடிய, இந்த ஆத்மாவுக்கு இருப்பிடமாக இருக்கக்கூடிய தேவ மனுஷ தீர்க்க சாதராதி சர்வ சரீரங்களிலேயும் சர்வத்திரங்கிற திறந்து இல்லையா, இந்த திறந்து வந்து தேசமாக்க சரி எல்லா இடத்திலேயும் சர்வத்திரம் சப்தத்துக்கு எல்லா இடத்திலேயும் அர்த்தம். எல்லா இடத்திலேயும் நாங்க இந்த ஆத்மாவுக்கு இடமா இருக்கக்கூடியதான எல்லா விஷயம் ஆத்மாவுக்கு எது இடமாக இருக்கு, இந்த தேவ மனுஷ திவ்ய தாவராதி சரீரங்கள் இருக்கு, அவைகள் தான் இந்த ஆத்மாவுக்கு பானம். இது வந்து ஆத்மா எங்க இருக்க முடியும்? இந்த ஆத்மா இந்த பிரபஞ்சத்துல தேவ சரீரத்திலேயோ மனுஷ சரீரத்திலேயோ திவ்ய சரீரத்திலேயோ சாதன சரீரத்திலேயோ தான் இருக்கு. ஆனால் தேவ மனுஷன் திவ்ய சாதனாகி சர்வ சரீரம் இந்த ஆத்மாவுக்கு ஸ்தானமாக இருக்கிற தேவ மனுஷன் திவ்ய சாதனாகி சர்வ ஸ்தானேஷு இந்த ஆத்மா எப்படிதான் சமம் சமபஸ்திதம் ஈஸ்வரம் சமம் பட்சம். ஈஸ்வரம் இந்த சரீரத்தில் வெறும் எங்க ஒரு மூலையில உட்கார்ந்துருக்கல, இந்த சரீரத்துக்கு சர்வத்தில் தான் உள்ளதான தேவ மனுஷ திவ்ய சாதனாதி சர்வ சரீரங்களும் இந்த ஈஸ்வரத்திலேன சமபஸ்திதம். சமபஸ்திதம் சமயத்தில் அவசியம். எப்படி சமபஸ்திதம் ஈஸ்வரம் அந்த சரீரத்துக்கு தான் இருக்கிற சரீரத்துக்கு தான் நியந்தாவாகவும் தான் சேஷியாகவும் தான் தாரகனாகவும் இருக்கும். இந்த சரீரத்தை எது தாங்கிறது? ஆத்மா தான். இந்த ஆத்மா உள்ள இல்லைன்னா இந்த ஆத்மா இந்த சரீரம் தெரிவிக்க மாட்டேங்குது. இந்த ஆத்மா இந்த சரீரம் செலுத்துவதோ இந்த சரீரம் நல்லா இருக்கிறது. இந்த ஆத்மா சரீரம் விட்டு போதுன்னா அடுத்த தொற்று விழுந்துறது, அப்புறம் இந்த சரீரத்தை தரிக்க மாட்டேங்குது. ஆனால் சரீரத்துக்கு தாரகம் இந்த ஆத்மா. இந்த சரீரமானது இந்த ஆத்மாவுக்கு சேஷம். ஆத்மாதான் சரீரத்துக்கு சேஷம். சேஷம்னா என்ன, சேஷினா என்ன? எந்த ஒரு வஸ்து தன்னுடைய சொல் வஸ்து பிரவருத்திகளால தனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லாமல் தனக்கு சுவாமியானவனுக்கு பிரயோஜனமா இருக்கோ அது சேஷம். எவனொருவன் தன்னுடைய வேற ஒரு வஸ்து இருக்கு, அதனுடைய சொரூபத்துக்கு பிரவருத்திகளால தான் பிரயோஜனத்தை அடைகிறானோ அவன் சேஷம். இந்த சரீரத்துக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டா? இந்த சரீரம் அச்சேதம்.
இந்த சரீரத்துக்கு ஒரு போகமும் கிடையாது இல்லையா? இந்த சரீரத்வாரா சர்வ போகங்களையும் இந்த ஆத்மா அனுபவிக்கிறார். அதனால இந்த சரீரம் இவனுக்கு சேஷம், இந்த ஆத்மா இந்த சரீரத்துக்கு சேஷம், இந்த ஆத்மா இந்த சரீரத்துக்கு தாரகம், இந்த ஆத்மா இந்த சரீரத்தினால இந்த ஆத்மாவினால தரிக்கப்படுது. இந்த ஆத்மா இந்த சரீரத்துக்கு நியமத்தான். இந்த உள்ள இருந்து இந்த ஆத்மா நியமிச்சாதான் இந்த சரீரம் எந்த காரியத்தை செய்யும். உள்ள இருந்து இந்த ஆத்மா நியமிக்கலன்னா இந்த காரியம் சரீரம் ஒரு காரியம் செய்யும். இதான் படுத்துது. இந்த ஆத்மாவெல்லாம் நிறைய தேசத்தினாங்க. இதனால உள்ள இருந்து ஆத்மா நியமிச்சிருக்கோம். அதனால இந்த சரீரத்துக்கு இந்த ஆத்மா தான் உள்ள சரீரத்தை இந்த ஆத்மா அதுக்கு தாரகனாகவும் நிகழ்த்தாவாகவும் கேள்வியாக இருந்தும், அதாவது மூணையும் சேர்த்து சொன்னா அவனுக்கு ஈஸ்வரனாக சமதர்சிக்கும். அது மட்டும் இல்லை, தேவ மனுஷாதி ஆகாரத்திலிருந்து விமுக்தனாக வியாபுத்வம் அப்படிங்கிற ஏக ஆகார யுக்தனாக சர்வத்திர சமம், சர்வத்திர ஈஸ்வரத்தியான சமதர்சிகம். சர்வத்திர சமத்தான் என்னோம். இந்த சரீரத்தில் உள்ள ஆத்மா தேவன், இந்த சரீரத்தில் உள்ள ஆத்மா மனுஷன், இந்த சரீரத்தில் உள்ள ஆத்மா நிருபீட்டக் அப்படிங்கிற வைஷமியம் இல்லாமல், விஷம ஆகாரம் இல்லாமல் எந்த சரீரத்தில் இருந்தாலும் அந்த ஆத்மா ஞாபகத்துவேன. இந்த ஆத்மாவுக்கு சொரூபம் என்ன? ஞாபகங்கிறது தான் சொரூபம். இந்த ஆத்மாவுக்கு சொரூபம் ஞாபகம். ஞாபகத்துவத்துக்கு என்னென்ன வேணும்? இந்த வஸ்து ஞான சுரூபமாக இருக்கணும், இந்த வஸ்து ஞான குணகமாக இருக்கணும், ஞானத்துக்கு ஆச்சரியமாக இருக்கணும், ஸ்வயம் ஞான சுரூபமாக இருக்கணும். ஞானத்துக்கு ஆச்சரியமா இருந்தாலும் ஞாபகத்துவம் வந்துவாது. ஞானத்துக்கு ஆச்சரியமாக இருந்துட்டு ஸ்வயம் ஞானமாக இருக்கிற வஸ்துதான் ஞானம். இப்போ நாமும் ஞானத்துக்கு ஆச்சரியம், இந்த புத்தகமும் ஞானத்துக்கு ஆச்சரியம். இந்த புத்தகத்துக்கு ஞானம் இருக்காது இருக்கு. இப்போ எப்படி ஞானம் இருக்கு? விஷயதா சம்பந்தம். என்னுடைய இந்த ஞானம் இருக்கு இல்லையா, இந்த ஞானத்தோட ஒரு இடத்துல நான் இருக்கேன், இன்னும் 2 இந்த புத்தகம் இருக்கு. ஞானத்துக்கு இந்த புத்தகமும் ஆசிரியம், நானும் ஆசிரியம். ஏன சம்பந்தம் என்ன அப்படின்னு கேட்டாக்க, ஞாபகத்தையா சம்பந்தம் நான் ஆசிரியமா இருக்கேன், விஷயத்தையா இந்த புத்தகமா இருக்கு ஞானத்துக்கு ஞான சம்பந்தம் செய்வார். எதனால இந்த புத்தகத்துக்கு ஞான சம்பந்தம் விஷயத்தையா மட்டும்தான் ஏற்படும். ஏன்னா இந்த புத்தகம் சுயம் ஞானம் இல்லை, நான் சுயம் ஞானமா இருக்கேன். அதனால இந்த புத்தகமானது ஞான ஆச்சரியமா இருந்த போது இதுக்கு ஞாபகம் கிடையாது. நான் ஞானத்துக்கு ஆச்சரியமாகும் பொழுது ஞாபகமாக ஆகிறேன். ஏன்னா ஏற்கனவே அடிப்படையில நான் வஸ்துவே ஞானம், இது வஸ்து ஞானம் இல்லை. ஜடமான வஸ்துக்கு ஞான ஆச்சரியம் ஏற்படும் பொழுது அது ஞானத்துக்கு விஷயத்திலேயான மட்டும்தான் சம்பந்தம். அஜடமான வஸ்துக்கு, அதாவது அஜடமான வஸ்து ஞானத்துக்கு ஆச்சரியமாகும் பொழுது அது ஞாபாவாக ஆகும். ஞானத்துக்கு விஷயமாக சாவதில்லாமல் ஞாபாவாக ஆகும். அதனால
இந்த ஆத்மாவை சர்வற்ற இதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய தேவ மனுஷ திவ்ய ஸ்தாவராதிகள் சர்வ சரீரங்களிலேயும் அதுக்கு அந்த சரீரங்களுக்கு நியந்திரத்திலேன தாரணத்திலேன சேஷத்திலேன ஈஸ்வரனாக அவசியனாகவும் அந்த தேவத்தில் உள்ள தேவ மனுஷ திவ்ய ஸ்தாவராதி விஷம பாவங்களுக்கு ஞாபகம் என்கிறதான சமமான ஒரே ஆகாரத்தை உடையவராகும். இப்படி ஆத்மாவை பட்சியமே இப்படி ஆத்மாவை காண்கிறவன் என்ன பண்ண மாட்டான், ஒரு பொழுதும் தன்னுடைய ஆத்மாவை ஹிம்சிக்க மாட்டான். இந்த தன்னுடைய ஆத்மாவை விஷமாகாரமா பார்க்கிறவன் தான். ஆனால் சும்மா அதுல பங்கு வச்சு இதுல தேசம் கொண்டு எல்லாம் பண்ணிக்கிறதுல தன்னுடைய ஆத்மாவுக்கு புண்ணியலாப கர்மாக்கெல்லாம் ஹிம்சை உண்டாங்க. யார் தன்னுடைய ஆத்மாவை தானே ஹிம்சிக்கிறாங்க, பற்றுள்ள மனசினால ஆத்மாவை ஹிம்சிக்கிறான். ஆத்மாவுக்கு பற்று எப்படி வருது, இந்த தேகத்தை இருக்கிறதுனால இதுதான் நான், மனுஷ தேகத்தை இருக்கிறதுனால நான் மனுஷன் என்றும், தேவ தேகத்தை இருக்கிறதுனால நான் தேவன் என்றும், சிறியத்தாவரத்தை சரீரத்தை இருக்கிறதுனால நான் சிந்திக்கிறேன். இதனால தன்னுடைய மனுஷ சரீரத்தில் உண்டான வேறு சில மனுஷ சரீரங்களை எல்லாம் அவைகள்லாம் தன்னதாக பாதித்து இந்த பிரகாரமாக பற்றுள்ள எவனொருவன் இந்த ஆத்மாவை இந்த சரீரத்துக்கு தகுந்தவாறு தேவனுடைய சிறிய சாவராதிகளில் இருந்து கொண்டு சமான ஆகாரமாக இல்லாமல் விஷம ஆகாரமாக தன்னுடைய ஆத்மாவைத்தான் காண்கிறானோ, நான் தேவன் இல்லை, மனுஷன் இல்லை, சிங்கம் இல்லை, தாவரம் இல்லைன்னு எனக்கு எந்த வசூல பற்று உண்டாக போது, எந்த வசூல கிரகம் உண்டாக போகுது. நான் இந்த மனுஷன் இருக்க மனுஷனா நினைச்சுட்டு எனக்கு பந்தக்குள்ளதான சில மனுஷ சரீரங்கள் உள்ளவர்கள் எல்லாம் எனக்கு பந்துக்குள்ளா நினைச்சுட்டு அவர்கள் மேல பற்றும் இதை காட்டும் ஜாகிரதமான சரீரங்கள் சில வஸ்துக்களை தனக்கு விரோதியா நினைச்சு அதன் மேல பேசணும். இதெல்லாம் எதனால இருக்கிறது, ராகத்வேஷங்கள் எதனால இருக்கிறது, இந்த சரீரத்துடைய சம்பந்தத்தினால இந்த சரீரமாகவே தன்னை பாதித்திருக்காங்க. தன்னை தேவனாக, தன்னை மனுஷனாக, தன்னை பிராமணனாக, தன்னை கத்திரியனாக இப்படிதான் இந்த ஆத்மவஸ்துவை விஷம ஆகாரத்துல தேக சம்பந்தத்தோடு காரணமாக இந்த வஸ்து விஷம ஆகாரத்தால் காண்பதனால்தான் ராகத்வேஷங்கள் இருக்கு. இந்த ராகத்வேஷங்கள் கொண்ட மனசினால்தான் தன்னைத்தானே ஹிம்சிக்கிறார், தன்னுடைய ஆத்மாவை ஹிம்சை வருது. ஆத்மானம் இனத்தின் என்னதும் ஹிம்சையை உண்டு பண்ணுகிறார், தன்னைத்தானே ஹிம்சிக்கிறான். தன்னைத்தானே ஏதாவது ஹிம்சிக்கிறான், ஆத்மனாகினர். ஆத்மனாகினர் மனசினால கிணறு, மனசினால தன்னைத்தானே சாட்சாத்கரிக்கிறான் பொழுது அதுவும் மனசால தான். இப்படி தன்னைத்தானே ஹிம்சிக்கிறான் பொழுது அதுவும் மனசால தான். அது பரிசுத்தமான பக்கத்த மனசினால, இது அசுத்தமான பற்றுள்ள மனசினால. ஆத்மானம் கிணறு ராஜதேசங்களுடைய மனசினாலே தன்னை தான் சிந்திக்கிறோம். அது சரீரம். இப்போ அந்த அமானித்தாதிகளால் ஆத்மாவை அறிகிறார். இப்போ இந்த ஆத்மாக்கு ஒருவன் தன்னுடைய ஆத்மாவை தானே கிணறு. எதனால ஆத்மனா கிணறு. ராகத்வேஷங்கள் உள்ள மனசினாலே, ராகத்வேஷங்கள் அற்ற மனசா இருந்தால் அதை கொண்டு தன்னை தான் சிந்திக்கவில்லை, தனக்கு தான் உட்கர்ஷத்தை உண்டு பண்றான். ராகத்வேஷங்கள் உள்ள மனசினால ஆத்மானம் கிணறு. இந்த
ஆத்மாவை தன்னுடைய ஆத்மாவை தானே ஹிம்சிக்கிறதுக்கு என்ன காரணம்? தன்னை தேவனாகவோ மனுஷனாகவோ சிறியனாகவோ சாதம் தன்னுடைய சமமான ஆக்காரத்தை அறியாமல் விஷமமான ஆக்காரத்தை தனக்கு தான் கொள்வதனால அதனால ஏற்பட்ட ராகத்வேஷங்களாலே ஆத்மானம் இழக்கும். எவன் இப்படி ராகத்வேஷங்கள் உள்ள மனசினாலே தன்னைத்தான் சிந்தித்துக் கொள்ளாமல் இருக்கிறானோ அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த ஆத்மாவை தான் இருக்கக்கூடிய தேவாதி தேகங்களிலிருந்து வேறுபட்டவனாக எல்லா தேகத்திலையும் சமமான ஞாபக ஆகாரம் உள்ளவனாக எவன் அறிகிறானோ அவன் ராகத்வேஷங்கள் அற்ற மனசினாலே தன்னைத்தானே பரிசுத்த மனசாலே தன்னைத்தானே சிந்தித்துக் கொள்ளாமல் இருக்கிறான். அப்படி தன்னைத்தானே சிந்தித்துக் கொள்ளாமல் இருக்கிறவன் இல்லையா அவன் ததோ யாதி கராங்கதி, அவன் திரும்பவும் புனராவர்த்தி இல்லாத உத்கிருஷ்டமான மோட்சமாகிறதுக்கு ஒண்ணு குழம்புக்கு நாங்கதான் குழப்பிருக்காதான் ஸ்லோகத்தை ஒண்ணும் குழப்பமே இல்லை. ஆத்மாவை இன்னபடியாக அறிகிறவன் ஆத்மாவை சாட்சாத்கரித்து சம்சாரத்திலிருந்து விடுபடுகிறான் சொல்ற. இப்போ அதை இன்னும் கொஞ்சம் விவரணம் பண்ண சமம் கண்டு பட்சம் சர்வத்தினாக தேவ மனுஷ சிறிய சாமராதிகளான சர்வ தேகங்களிலேயும் ஈஸ்வரம் சமதர்சிதம் அவ்வளவு சரீரங்களுக்கு தாரகனாகவும் நியந்தாவாகவும் சேஷியாகவும் இது மூன்றையும் சேர்த்து சொன்னா ஈஸ்வரத்துவேன ஸ்திரமாக அவஸ்திதமாக இருக்கிறவரும் தேவ மனுஷத்திற்கு காதலாகி சரீரத்துக்குரியதான ஆகாரங்கள் என்று வேறுபட்டு எல்லாத்தையும் ஞாபகத்துவம் ஞானீக நிரூபணிக்குங்கிற சமானமான ஆகாரத்தை உடையவனாகவும் இந்த ஆத்மாவை கண்டு இந்த ஆத்மாவை பற்றியது. அதனால் ஆத்மனா ஆத்மானம் நகில ராகத்வேஷங்கள் உள்ள ஆத்மாவை சரீர மனத்தை கொண்டு தன்னுடைய ஆத்மாவை சிப்பிக்காமல் இருக்கிறார். இப்படி தன்னுடைய ஆத்மாவை தன்னைத்தானே சிப்பித்துக் கொள்ளாமல் இருக்கிறார். அவன் வெகு சீக்கிரம் மிக உத்கிருஷ்டமான மோட்சமாகிற புனராவர்த்தி இல்லாத பராம் கதி பிராப்தம். இது புரிஞ்சுட்டு அப்படி அப்புறம் ஸ்லோகத்தை நயனம் பண்ணுவோம். அர்த்தமே புரியாத போது நயனம் பண்றது ஸ்லோகத்தில் சப்தங்களை கோர்க்கிறது தக்கம். அர்த்தத்தை தெரிஞ்சுட்டோம் அதுக்கு கூட நயனம் பண்ணலாம். இப்போ பாக்கியாரும் வியாக்கியானம் பண்றா சர்வத்திர ஸ்லோகத்தில் உள்ள சப்தம் ஸ்லோகத்தில் உள்ள சர்வத்திரங்க சப்தத்துக்கு என்ன சொன்னா தேவாதி சரீரே ஆதி சப்தத்தால தேவ மனுஷிய இங்க சாவராதிகளான சர்வ சரீரங்களிலேயும் சர்வத்திர எதோடு அன்வயிக்கிறது? ஈஸ்வரம் சமவஸ்திதம். தேவ மனுஷத்திற்கு சாவராதிகளான சர்வ தேசங்களிலேயும் ஈஸ்வர சப்தத்துக்கு சாதிக்கிறார். சத்த பேசித்துவேன ஆதாரத்தையா நியந்திரதையாக இதம் ஈஸ்வரம். தான் இருக்கிற அவ்வளவு சரீரத்துக்கு தாரகனாகவும் கேட்சியாகவும் நியந்தாவாகவும் இதம் ஈஸ்வரம். அது இருக்கிறதுனாலே இந்த ஆத்மாவை சர்வத்திர ஈஸ்வரம் சமவஸ்திதம். அந்த ஆத்மாவை சமம் பட்சம். சமம் என்னதோ தேவாதி விஷமாகார விமுக்தம் ஞானீக ஆகாரத்தையா சமம் பட்சம். இந்த ஆத்மா தேவ சரீரத்தில் இருந்தாலும் மனுஷ சரீரத்தில் இருந்தாலும் கிரிக்கெட் சரீரத்தில் இருந்தாலும் சாதன சரீரத்தில் இருந்தாலும் அந்தந்த சரீரத்துக்குரியதான தேவத்துவ மனுத்துவ ஸ்தாவரத்துவங்கள் இல்லாமல்
இவன் எப்பொழுதும் ஞானிக்கு ஆகாரனால ஒரே சமமான ஆகாரத்தை உடையவன். ஹலோ தாசனடியே சர்வத்திர சர்வத்திரங்கிற ஸ்லோகத்துல சப்தத்துக்கு தேவாதி சரீரேஷு ஈஸ்வரம் சப்தத்தை வியாக்கியானம் பண்ற சத்த சரீர சேஷித்துவேன ஆதாரத்தையா நியந்திரத்தையாக ஸ்திதம் ஈஸ்வரம் ஆத்மானம் தேவாதி விஷமாக்காரம் யுக்தம் ஞானீக ஆகாரத்தையா சமம் பசியன்னு அர்த்தம். இப்படி காண்பவனாக இப்படி காண்கிற காரணத்தால் ஆத்மானம் ஆத்மனா மனதா ஸ்வம் ஆத்மானம் நகிரசிலை ஹிம்சிப்பதில்லை, ஹிம்சிப்பதில்லை ரசிக்கிறார். தன்னுடைய ஆத்மாவுக்கு ஹிம்சை இல்லாமல் தன் ஆத்மாவை ரசித்துக் கொள்கிறார். தன் ஆத்மாவை யார் ரசித்துக் கொள்கிறார்? இந்த ரெண்டு பிரகாரமாக தன்னை அனுப்புகிறார். தேவ மனுஷ திவ்ய சாதராதி சர்வ சரீரேஷு தத்த சரீர சேஷ்டையா ஆதாரத்தையா நியந்திரத்தையாக அவஸ்திதம் ஈஸ்வரம். அது மட்டும் இல்ல அந்தந்த தேகத்துக்குரிய தேவ மனுஷ அதி விஷம ஆகார வியுக்தனாக ஞானீக ஆகாரத்தையா சமம். இப்படி ஆத்மானம் யஹா பஷ்யதி சஹா ஏவம் பஷ்யன்னு ஆத்மனா ஆத்மனான மனசா மனசான என்ன மனசா ராகத்வேஷாதியுக்த மனசினாலே தன்னைத்தான் சிந்திக்காமல் தன்னைத்தான் ரசித்துக் கொள்கிறான். எப்படின்னா சம்சாராது மோட்சகத்தி சம்சாரத்திலிருந்து தன்னைத்தான் விடுவித்துக் கொள்கிறான். சம்சாராது மோட்சகத்தி தஸ்மாது ஞாத்திருத்தையா சர்வத்திர சமானாகார தர்சனாது பராங்கதி ஆகினாலே எதனால ஞாத்திருத்தையா சர்வத்திர சமான ஆகார தர்சனாது ஞாத்திரத்திலே சமான ஆகாரத்தோட தன்னை காண்கிறார். எந்த சரீரத்திலையும் பந்தப்பட்ட ஆத்மாவாக தன்னை ஆக்கிக் கொள்ளாமல் இந்த சம்சாரத்திலிருந்து விடுபட்டு பராங்கதி கம்யதை பரங்கந்தவியம் ஏதாவது அவஸ்திதம் ஆத்மானம் பிராப்தம் என்று அடையத்தக்கதானே ஏதாவது அவஸ்திதமாக இருக்கக்கூடிய தன்னுடைய ஆத்மாவை சென்று அடைகிறார். தேவா தியாகார யுக்ததையா சர்வத்திர விஷமம் ஆத்மானம் பற்றி ஆத்மானம் கிணத்து இந்த சரீரத்தை தேவ மனுஷாதி ஆகாரத்தோடு கூடியதாக கண்டு எல்லா தேகங்களிலேயும் ஈஸ்வரனாக இல்லாமல் பந்தமுடையதாக தன்னுடைய ஆத்மாவை கண்டு ஆகையினாலே தன்னைத்தானே ஹிம்சித்துக் கொண்டு இந்த பவ ஜலதி மத்திய சம்சார சாகரத்தின் மத்தியே தன்னைத்தான் தன்னைத்தான் இப்படி கண்டால் சம்சாரத்திலிருந்து விடுபடுகிறார். வேறாக்காரமாக கண்டால் தன்னைத்தானே சம்சார சாகரத்தில் விடுபடுகிறார். அதனால தன்னை எப்படி காண வேண்டும்? தேவ மனுஷ திவ்ய சாதராகி சர்வ சரீரங்களிலேயும் அவ்வளவு சரீரத்துக்கு சேர்ச்சியாகவும் ஆதாரமாகவும் நியந்தாவாகவும் அப்படி ஈஸ்வரனாகத்தான் அந்த சரீரத்துக்கு ஈஸ்வரனாகத்தான் அறிவார். அந்த சரீரத்துக்குரியதான தேவ மனுஷ திவ்ய சாதராதி விஷம ஆகாரங்கள் அற்ற ஞானீக ஆகாரத்தையா சமான ஆகாரமுடையவனாக தன்னை எல்லா இடத்திலையும் அறிகிறான். எவன் ஆத்மவஸ்துவை இப்படிப்பட்டதாக அறிகிறானோ அவன் தன்னுடைய ராகத்வேஷமுடைய மனசினாலே தன்னைத்தானே ஹிம்சித்துக் கொள்ளாமல் தன்னை சம்சாரத்திலிருந்து விடுவித்துக் கொள்கிறான். எவனொருவர் இந்த ஆத்மாவை தேவ மனுஷ சிறிய சாதனாதி சரீரங்களிலே அந்த நியந்தாவாக
சேஷியாக அறியவில்லையோ எவனொருவன் தன்னையே இந்த ஆத்மாவையே தேவனாகவும் மனுஷனாகவும் சிங்கக்காகவும் தாவரனாகவும் வேறுபட்ட விஷம ஆகாரத்தை உடையதாக நினைத்திருக்கிறானோ அவன் தன்னுடைய ராகத்வேஷங்களுடைய மனசினாலே தன்னைத்தானே ஹிம்சித்துக் கொள்கிறான், தன்னைத்தானே சம்சார சமுதாயத்திலே மூழ்கடித்து. இதுதான் சொல்றது. சமம் பசியம் சர்வத்திர சமவஸ்திதம் ஈஸ்வரம் நகிலசி ஆத்மனாத்மானம் ததோ யாதி பராம் கதி பிரகிருத்யைவ ச கர்மாணி கிரியமானானி சர்வதா யத்பஷ்யதி ததாத்மானம் அகர்த்தாரம் சபஷ்யதி. அடுத்தபடியா எவனொருவன் ஆத்மாவை உள்ளபடியாக எல்லா விதமான ஆக்காரத்தோட தன்னுடைய ஆத்மாவை எவன் சாட்சாத்கரித்து இந்த சம்சாரத்திலிருந்து விடுபடுவான் அப்படின்னு கேட்டா பிரகிருதி கர்மாணி கிரியமானானி சர்வதா சர்வாணி கர்மாணி பிரகிருத்தியைவ கிரியமானானி. சொல்லுங்க காரிய காரண கர்த்தృత్వే பிரகிருதி ஹேது உச்சதே அப்படின்னு சொல்லு. இந்த ஆத்மா இந்த ஆத்மாவுக்கு கர்த்தத்துவம் உண்டா இல்லையான்னு வேறு விஷயம். ஆத்மாவுக்கு சுவாபாவிகமான கர்த்தத்துவம் எல்லா உபாதிகளும் போனால் ஆத்மாவுக்கு என்ன கர்த்தத்துவம் அவசேஷிக்குமோ அதான் ஆத்மாவுக்கு சுவாபாவிகமான கர்த்தத்துவம். அது என்ன பலமான பரிபூர்ணமான அனுபவித்து பெருமாளுக்கு சர்வதே சர்வகால சர்வாவுக்கு அறுபதுமான ஏகிரியம் பண்றதுதான் ஆத்மாவுக்கு கர்த்தத்துவம். அதை தவிர இப்ப சம்சாரத்தை இவ்வளவு காரியங்கள் செய்யணுமே, இவ்வளவு காரியங்களும் இந்த ஆத்மாவுடைய கர்த்தத்துவம் இல்ல. இவைகள் எல்லாம் இந்த பிரகிருதியில இந்த சரீர இந்திரியாதிகள் உள்ள சம்பந்த சமோ குணங்களுடையதாக பிரகிருத்தியாக என்னதான் இந்த தேகம், இந்த தேகமாக பரிணமித்ததான பிரகிருதி, இந்த தேகமாக பரிணமித்திருக்கக்கூடிய இந்த பிரகிருதியில் உள்ளதான சப்தரசமோ குணங்கள், அந்த சப்தரசமோ குணங்களால அதுக்கு ஆசிரியபூதமான பிரகிருதியினால அந்த பிரகிருதிகளாக இந்த சரீரத்தினால்தான் எல்லா கர்மாக்களும் நடைபெறுகிறது. இப்ப நாம் செய்த எந்த கர்மாவும் நம்முடைய ஆத்மா செய்யல, எல்லாம் இந்த பிரகிருத்தியான இந்த சரீரம் செய்யற காரியம். அதனாலதான் இந்த ஆத்மா செய்யற காரியத்தை இவ்வளவு நாம செய்யற காரியத்தை இவ்வளவு வேறுபாடு தெரியும். ஒரு சமயம் பரம சாத்விகமான காரியம் தெரியல, இன்னொரு சமயம் அவனே போனோம் செத்தனால அவனா இப்படி பண்ணான்னு இருக்கும், அப்படிப்பட்ட காரியத்தை திரும்பி பண்றான். கையில பொருள் ராஜாவாஜான ரொம்ப சாத்தியமா இருக்கு. கேட்டவே பொருள் முடிஞ்சு பேசினா இவ்வளவு பேசுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இவருடைய ஆத்மா சேர்க்கிற இந்த காரியங்கள் சரீரத்தில் உள்ள சக்கர கோஷமோ குணங்கள் சேர்க்கிறாங்க. பிரகிருதி மண்டலத்துல இந்த ஜீவன் இவனுக்கு சுவாபாவிகமான கட்டுப்பட்டால காரியம் செய்யல. சக்கர கோஷமோ குணங்கள் இவன் சரீரத்தை ஆசிரியமாக கொண்ட பிரகிருத்தினுடைய பரிணாமம் இவன் சரீரம். இந்த சரீரத்தில் உள்ளதான சக்கர கோஷமோ குணங்கள் இருக்கு. அது இவனுடையதான புண்ணிய பாத்திரூப கர்மானுகுணமாக இந்த சத்துவகுணமோ ரஜோகுணமோ தமோகுணமோ உண்மையத்தை அடைந்து அனுப்பியிருக்க. பிரகிருத்தியைவ கர்மாணி கிரியமானானி சர்வசா ஏவம் யஹ பஷ்யதி ததா ஆத்மானவ கர்த்தாரம் யஹ பஷ்யதி. இந்த ஆத்மா அகர்த்தா, இந்த ஆத்மா இந்த காரியங்களுக்கெல்லாம் கர்த்தா இல்லை. இந்த ஆத்மா எதுக்கு கர்த்தா? சுவாபாவிகமான ஆத்மாவுடைய கருத்துவம் இந்த பிரகிருதி இல்லாததான இடத்துல இந்த ஆத்மாவுக்கு என்ன கருத்துவம் இருக்கோ அதுதான் இந்த ஆத்மாவுக்கு சுவாபாவிக கருத்து.
இந்த பிரகிருதி மண்டலத்துல இந்த ஆத்மா செய்கிற காரியங்கள் எல்லாம் பிரகிருத்தினுடைய காரணம். ஆகினால தான் செய்கிறதான இந்த சரீரத்தை கொண்டு தான் சங்கல்பித்து செய்கிற சர்வ காரியங்கள் தன்னுடைய ஆத்மாவை எவன் அகர்த்தாராக, தன்னுடைய ஆத்மாவுக்கு எவன் கற்பிக்கவில்லை, என்னுடைய ஆத்மா இவைகள் எல்லாம் செய்யலை. முன்னேற்று வர்த்தம் உலகத்தோட அத்தனை ரூபங்கள் இருக்குங்க. அந்த ரூபங்கள் எல்லாவற்றுக்கும் அவைகள் சென்றடையக்கூடிய அவைகளுக்கு ஒரே டார்கெட்டுடைய சக்தி இருக்கு. உலகத்தில் எவ்வளவு சப்தத்துக்கு உண்டோ அந்த சப்தங்களுக்கு எல்லாம் சென்று அடைக்கிற டார்கெட்டுகளுடைய இப்ப 4 பக்கத்துல இந்த பிரகிருதி தாக்கும்போது இதனால என்ன இருக்கு? அதனால இந்த ஆத்மா அகர்த்தா ஒன்றும் செய்யல. எப்படி சிலவற்றை செய்தாலும் அவைகளை எல்லாம் அகர்த்தியா ஆதி திகைக்க ஐவர்குமைக்கும் இந்த சரீர இந்தியாதிகள் இவனை போட்டு அப்படி அமுத்து இவனுடைய ஆதி திகைக்கிறது. பள்ளிக்கழகம் போல இந்த இந்திரியங்கள்ல பள்ளிகள். இந்த ஆத்மா ராஜா. ஆனா இதோட ராஜாவாக பள்ளிகள்லாம் சேர்ந்து முட்டு வீட்டு கழகம் என்ன பண்ணுவாங்க? சிகிச்சை நிற்பது போல இந்த ஆத்மா ஒன்றும் பண்ண முடியாம இருக்கும். அதனால என்ன நினைக்கணும்? குணாக குணம்னா என் சரீரத்தில் உள்ள குணங்கள் இருக்கு இல்லையா, அவைகள் குணேசுவர்த்தங்கள். வெளியில் உள்ளதான பிராகிருதமான பதார்த்தங்கள் இருக்கிற அதே சம்பள சம குணங்கள் இந்த சரீர இந்திரியாதிகள். அதற்கு தோக்கு இந்த ஆத்மா விஜாத்தியமான பதார்த்தம். குணாக குணேசுவர்த்தம் நைவத்திற்கு சர்வம். ஏற்கனவே 5வது அத்தியாயத்தை பார்த்து இந்த பிரகாரம் எவன் தன்னுடைய ஆத்மாவை எந்த கிரியையும் செய்யாததாக அகர்த்தாராக தான் இன்வால்வாகி நடக்கிறதான காரியங்கள் எல்லாம் பிரகிருதியாக தன்னுடைய சரீரத்தில் உள்ள சத்வரசம குணபேதங்களால் நடக்கிறதே வெளிய தான் இடத்தில் கர்த்தா இல்லை என்று ஆத்மானம் அகர்த்தாரம் யகா பசியதி. அதுக்கு காரணம் என்ன? பிரகிருதியில கிரியமானி காரியாணி சர்வ கர்மாணி சர்வதா. ஆகையால ஆத்மானம் அகர்த்தாரம் யகா பசியதி சகா பசியதி. அவன் தான் ஆத்மாவை காட்டாது. எந்த காரியத்தையாலும் இதை நான் செய்கிறேன் அப்படின்னு நினைச்சாங்க அவன் இந்த பிரகிருதி செய்கிற காரியத்தை தான் செய்கிறேன்னு பிரமிக்கிறான். இவனுக்கு தேகாத்ம பிரமம் விடவே தேகத்தையே தானாக தேகம் செய்கிற காரியத்தை நான் செய்கிறேன் எப்ப நினைக்கிறானோ அப்ப தேகத்தையே தானாக பிரமிக்கிறான். தேகத்தை தானாக பிரமிக்கிறது எப்படி ஆத்மாவை சாட்சாத்திருக்க முடியும்? அதனால ஏவம் பசியதி சகா பசியதி. எப்படி காண வேணும்? பிரகிருத்தியைவ கிரியமானானி கர்மாணி சர்வசா. அதையேவ ஆத்மானம் அகர்த்தாரம் யஹா பசியதி சஹா யதாவத் ஆத்மானம் பசியதி.